ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பீம் ஆப்ல யூபிஐ லைட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ், அதாவது யூபிஐ லைட் மணியை எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய பீம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய பீம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ உங்களுடைய பாஸ்கோட என்டர் பண்ணி நீங்க வந்து பீம் ஆப்பை ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய பீம் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டேன். இப்போ பீம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல வந்து இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அக்கௌண்ட்ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுடைய யூபிஐ லைட் நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ செக் பேங்க் பேலன்ஸ் இருக்கு, செக் பேலன்ஸ் இருக்கு, அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 20,984 ரூபா இருக்கு. இப்போ நான் வந்து என்னுடைய யூபிஐ லைட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸை இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறேன். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் லைவா. ஓகே, இப்போ என்னுடைய யூபிஐ லைட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து யூபிஐ லைட் பேலன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்கான் பாருங்க. இப்போ வந்து 1999 ரூபா இருக்கு என்னுடைய யூபிஐ லைட்ல. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ லைட் பேலன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு ஆரோ இருக்கு, அந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து அந்த ஆரோ வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு நடுவுல இந்தியன் பேங்க் யூபிஐ லைட் சொல்லிட்டு இருக்கு. அது போல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் போட்டு பக்கத்துல யூபிஐ லைட் சொல்லிட்டு இருக்கும். அந்த யூபிஐ லைட் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த யூபிஐ லைட்கான அந்த பேமெண்ட் மெத்தட். உங்களுக்கு வந்து அந்த பேஜ் வந்து இப்படி இருக்கும். உங்களுடைய பேங்க் நேம் போட்டு யூபிஐ லைட் பக்கத்துல இருக்கும். இப்போ இந்த ஐக்கான வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அந்த ஃபுல் டீடைலா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாப்அப் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். அந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் யூபிஐ லைட்கானது. இப்போ வந்து பாருங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட் மணி, அதுக்கப்புறம் சென்ட் மணி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் யூபிஐ லைட் அக்கௌண்ட் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்படி வந்து 3 ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய யூபிஐ லைட்டை க்ளோஸ் வந்து பண்ண போறோம். அப்படி யூபிஐ லைட்டை க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுடைய யூபிஐ லைட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க க்ளோஸ் யூபிஐ லைட் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. க்ளோஸ் யூபிஐ லைட் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்றேன். இந்த டெலீட் ஐக்கான் இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க அந்த டெலிட் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் யூபிஐ லைட் அக்கௌண்ட் சொல்லிட்டு இப்படி வந்து வரும். இப்போ இதுல வந்து பாருங்க, நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி யூபிஐ லைட்டை நீங்க கிரியேட் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ லைட்ல இருக்கக்கூடிய மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடுவாங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க இதுல இருக்கக்கூடிய எஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய யூபிஐ லைட் வந்து டெலிட் ஆயிடும், க்ளோஸ் வந்து ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து எஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் சொல்லிட்டு லோடிங் ஆகி இப்போ வந்து பாருங்க யூபிஐ லைட் அக்கௌண்ட் டீரிஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா யூபிஐ லைட்டை வந்து நம்ம டீரிஜிஸ்டர் வந்து பண்ணியாச்சு, அதாவது நம்ம ரிமூவ் வந்து பண்ணியாச்சு. இப்போ நீங்க திரும்ப எப்போனா உங்களுடைய யூபிஐ லைட்டை நீங்க கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம், அது பர்மனெண்டா டெலிட்லாம் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய யூபிஐ லைட்டை நம்ம வந்து டெலிட் வந்து பண்ணியாச்சு. அதே சமயம் நம்மளுடைய யூபிஐ லைட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்ம பேங்க் அக்கௌண்ட்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இதுல செக் பேங்க் பேலன்ஸ் இருக்கு, செக் பேலன்ஸ் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 22,983 ரூபா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல 20,984 ரூபா இருந்தது. இப்போ பிளஸ் 1999 ரூபா சேர்த்து இப்போ நம்ம கிட்ட 22,983 ரூபா இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு லைவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், எப்படி நம்ம யூபிஐ லைட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்ம பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதை சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.